அனைவருக்கும் வணக்கம். இது சாய் கவிச்சாரல். நான் ஜிவி. டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதுகிற ஸ்டூடெண்ட்டுக்காக வீடியோ போட்டுட்ருக்கேன். 12 வீடியோ போட்டாச்சு. இது 13வது வீடியோ. முதல்ல 10th 2 இயல் முடிச்சிட்டோம். மொழி பொருண்மையிலேருந்து உரைநடை, செய்யுள், விரிவானம், இலக்கணம், மொழிபெயர்ச்சி. அதே மாதிரி 2வது இயற்கையிலையும் முடிச்சிட்டோம். இப்போ 3வது இயலுக்கு வந்துட்டோம். கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு பார்ட்டும் விடாமல் போட்டிருக்கேன். அதில் நீங்கள் பார்க்கலன்னா நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா லைனாக எல்லாத்தையும் முழுமையாக படித்த மாதிரி இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்கு உதவினெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு ஒரு அங்கீகாரம். நீங்கள் அங்கீகாரம் கொடுத்தீங்கன்னா நான் வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன். நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. இதுக்காக நீங்கள் தனியாக நேரம் ஒதுக்க தேவையில்லை. மற்ற பாடத்தெல்லாம் படிங்க. இதை நீங்கள் போட்டு விட்டுட்டு அப்படியே படுத்துக்கிட்டோ கேட்டுக்கலாம். இலக்கணம் மட்டும் கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்கும். எந்தெந்த இடம்னு சுட்டி காட்டுவேன் நான். அதனால் மற்றதெல்லாம் நீங்கள் அப்படியே கேட்டுகிட்டே படுத்துட்டு கேட்டுகிட்டே கூட படிச்சிடலாம். ஒரு நாளைக்கு ஒரு 20 நிமிஷம் இது வரும் வீடியோ. ஒவ்வொரு வீடியோவும் அப்படி பார்த்தீங்கன்னாவே தினம் இது ஒரு பக்கம் படித்த மாதிரி இருக்கும். உங்கள் மெயின் பாடத்தை படிச்சுட்டு இதையும் பக்கத்தில் கொஞ்சம் சைடில் படிச்சுனே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகும். கடைசியில் ஒன்றா சேர்த்து வச்சு படிக்கிற மாதிரி இருக்காது. ஏன்னா இது ரொம்ப முக்கியம். எலிஜிபிலிட்டி வர்றதுக்கு இதுதான். அதனால் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், இயல் 3 பண்பாடு, உரைநடை உலகம், விருந்து போற்றுதும். இந்த பாடத்தில் என்னன்றது சுருக்கமாக சொல்லிடுறேன். அப்புறமா அப்படியே பாடம் சுருக்கமாக சொல்லிவிட்டு உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் கடைசியாக கொஸ்டின் ஆன்சரும் கொடுத்துட்றேன். தம் வீட்டுக்கு வரும் விருந்தினரை முகமலர்ச்சியோடு வரவேற்று உண்ண உணவும் இருக்க இடமும் கொடுத்து அன்பு பாராட்டுவதே விருந்தோம்பல். விருந்தினர் என்றால் உறவினர் என்று இக்காலத்தில் கருதுகின்றனர். உறவினர் வேறு, விருந்தினர் வேறு. நம்ம உறவினர் தான் விருந்தினர்னு நினச்சிட்ருக்கோம். அப்படி இல்லை. உறவினர் வேறு, விருந்தினர் வேறு. முன்பின் அறியாத புதியவர்களுக்கே விருந்தினர் என்று பெயர். முன்ன பின்ன தெரியாத புதியவர்கள் தான் விருந்தினர்னு அப்போல்லாம் சொல்லியிருக்காங்க. விருந்தே புதுமை என்று தொல்காப்பியர் கூறுகிறார். அப்போ தொல்காப்பியர் காலத்தில் அதுதான். நம்ம விருந்தாளிங்க விருந்தினர் கிடையாது. அதாவது நம்ம சொந்தக்காரங்க விருந்தினர் கிடையாது. வெளியில் முன்பின் தெரியாதவங்கள நம்ம உபசரிக்கிறது தான் விருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுதான் விருந்தே புதுமை என்று சொன்னவர் தொல்காப்பியர் தான். அடுத்து பாருங்கள், அற உணர்வும் தமிழர் மரபும். அதை பற்றி திருவள்ளுவர் என்ன சொல்லுகிறாருன்னா, திருவள்ளுவர் அற உணவும் தமிழர் மரபும். திருக்குறள் என்ன சொல்லுகிறார்னா, திருவள்ளுவர் இல்லறவியலில் விருந்தோம்பலை வலியுறுத்த ஒரு அதிகாரத்தையே படைத்துள்ளார். ஒரு அதிகாரம்னா ஒரு அதிகாரத்துக்கு 10 பாடல். 10 பாட்டுலேயும் இந்த விருந்தோம்பல் பற்றியே கொடுத்துருக்காரு. அதுவும் பாருங்கள், அதில் முக்கியமாக ஒரு திருக்குறளில் முகம் மாறுபடாமல் முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்பதை மோப்ப குழையும் அனிச்சம் என்ற குறளில் எடுத்துரைக்கிறார். அது முழு குறள் என்னன்னா, மோப்ப குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்துன்னு சொல்லுவாங்க. அதாவது அதுக்கு என்ன பொருள்னா, அந்த அனிச்ச மலர் என்ன பண்ணும், ரொம்ப மென்மையாக இருக்கும். அதை எடுத்து முகர்ந்து பார்த்தாவே அது வாடிடுமா. ஆனால் இந்த விருந்தினரோ முகர்ந்து கூட பார்க்க தேவையில்லை. முகம் மாறுபட்டு பார்த்தாலே வாடி விடுவார்கள். இதுனா முகர்ந்து பார்த்தா தான் வாடுது. ஆனால் விருந்தினர்கள் முகம் மாறுபட்டு பார்த்தாலே வாடி விடுவாங்க அப்படின்றது தான் இதில் சொல்கிறாரு. ஆனால் முகம் கூட மாறுபடாமல் விருந்தினரை உபசரிக்க வேணும் அப்படின்றது தான் இந்த கருத்து. அதனால் இல்லறம் செய்வது விருந்தோம்பல் செய்யும் பொருட்டே என்கிறார் வள்ளுவர். நம்ம குடும்பம் நடத்துகிறதே விருந்தோம்பல் செய்கிறதுக்காக தான். அப்போது விருந்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் மட்டும் இல்லை, எல்லா இலக்கியத்துலேயும் விருந்து பற்றி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எந்தெந்த இலக்கியத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்றது தான் இந்த பாடம் முழுசாகவே இருக்குது. அதை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். முதல்ல சிலப்பதிகாரம் 16, 72, 73. அது ஏதோ செய்யுள் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்கள், தொல்லோர் சிறப்பின் விருந்தினர் கோடலும் இழந்த எண்ணெய் என்று கண்ணகி வருந்துகிறாள் என்று இளங்கோவடிகள் என்ன சொல்கிறாங்க. கண்ணகி என்னான்னு வருந்துறாங்களான்னா, கோவலனை பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அப்போது கோவலனை பிரிஞ்சு வாழ்கிறது கூட எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இல்லை. கோவலன் இல்லாமல் தனியாக வாழ்றதுனால விருந்தினரை என்னால் உபசரிக்க முடியல அப்படின்னு வருத்தப்படுறதா. கோவலனை பிரிந்து வாழும் கண்ணகி அவனை பிரிந்ததை விட விருந்தினரை போற்ற முடியாத நிலையை எண்ணி வருந்துவராக குறிப்பிடுகிறார். அதாவது பிரிஞ்சதை வருத்தத்தை விட அதிகமான வருத்தம் எதுனா, விருந்தினரை போற்ற முடியவில்லை என்னால் தனியாக இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவதாக
இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் சொல்கிறார். ஒவ்வொரு கருத்தும் நல்லா மனசில் பதிய வச்சுக்கோங்க. நிறைய இலக்கியங்களில் என்னென்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்றது தான். இந்த பாட்டு லைன் பார்த்தாவே புரியும். இந்த மாதிரி லைன் கொடுத்துட்டு கீழே உங்களுக்கு ஏதாவது கொடுத்து கேட்கலாம். அப்போ இந்த லைனை எழுதுனவங்க யாருன்னு கேட்கலாம். அப்புறம் இதில் யாரை குறிப்பிடுறாங்க அப்படின்னு கேட்கலாம். அதனால் எல்லாத்தையும் கவனமாக கவனிச்சுக்கோங்க. அப்போ ஈஸியாக இருக்கும். அடுத்து பாருங்கள், கம்பராமாயணம் 1-2-36 அந்த செய்யுளில் பொருந்து செல்வமும் கல்வியும் பொத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்தன்றி விளைவன யாவையே. இதில் என்ன சொல்கிறாருன்னா, கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார். கல்வியும் அவங்கக்கிட்ட இருந்து செல்வமும் இருந்தால் விருந்துலேயும் ஈகையிலையும் சிறந்து விளங்குவாங்க பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு கம்பர் கம்பராமாயணத்தில் சொல்லியிருக்கிறார். ஞாபகம் வச்சுங்க, பாட்டினுடைய பொருளே அப்படியே புரிகிற மாதிரி தான் இருக்குது. பொருந்து செல்வமும் கல்வியும் பொத்தலால் என்பது செல்வமும் கல்வியும் இருந்திருக்கிறதுனால ஈதலும் வைகளும், அதாவது விருந்தும் ஈகையும் உடையவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை பற்றி கம்பராமாயணத்தில் கம்பர் சொல்லியிருக்கிறாரு. இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. யார் சொன்னாங்க, எந்த நூலில் சொன்னாங்க, இதுதான். முன்ன தொல்லோர் சிறப்பின் விருந்தினர் கோடலும் இழந்த எண்ணெய் அப்படின்னு அது கண்ணைக்கு பிரிஞ்சு வாழ்கிறதுனால அப்படி சொல்கிறாங்க. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றும் திரும்ப திரும்ப ஒரு 2-3 முறை கூட கேட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். நானே இப்போ இது ஒரு முறை சொல்லிவிட்டு கேள்வியில் ஒரு முறை சொல்லுவேன். அப்போயே உங்களுக்கு கொஞ்சம் நல்லா புரிஞ்சிடும். அதுக்கடுத்து பாருங்கள், கலிங்கத்து பரணி 477வது. அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பிரிந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மென்மேலும் முகமலரும் மேலோர் போல. அங்கே ஓமையாக சொல்லியிருக்கிறாரு. என்னென்னா, விருந்தினரும் வறியவரும், அதாவது வறுமையில் இருக்கிறவங்களும் விருந்தினரும் நெருங்கி பக்கத்தில் உட்காந்து சாப்பிடும்போது நல்ல குணமுள்ள மேலோரெல்லாம் அதை பார்த்து முகம் மலருவாங்களாம். அப்படிப்பட்ட காட்சியை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஊமைக்காக சொல்லிக்கிறாரு. அப்படின்னா அது மாதிரி இருந்தாங்கன்னு அர்த்தம். ஜெயங்கொண்டார் விருந்தினருக்கு உணவிடுவோரின் முகமலர்ச்சியை ஊமையாக்கியுள்ளார். அது விருந்தினரின் முகமலர்ச்சியை ஊமையாக்கிய கவிஞர் யாருன்னு கேட்கலாம். இதில் எந்த நூலில் அது மாதிரி சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்கலாம். கலிங்கத்து பரணி, ஜெயங்கொண்டார். ஒவ்வொரு விஷயமும் இது எல்லாமே தெரிஞ்சிங்கன்னா அவங்க எப்படி கேட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பதில் எழுதிடலாம். ஆப்ஷன் தான் கொடுக்க போகிறாங்க. நம்ம இதெல்லாம் படிக்கிறதுனால அப்போ ஞாபகத்துக்கு வந்துடும் உங்களுக்கு. பதில் மட்டும் அப்படியே நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்து பாருங்கள், புறநானூறு 182 என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் ஏவதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே. இது யார் சொல்லியிருக்கிறதுனா, புறநானூறு 182வது பாட்டில் கடலூர் மாய்ந்த இளம் பெருவழுதி. கடலூர்னா அவர் கடலில் தான் இறந்துட்டார். அதனால் கடலூர் மாய்ந்த இளம் பெருவழுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேர். தனித்து உண்ணாமை என்பது தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை. அதாவது தனித்து சாப்பிட மாட்டாங்க, இருக்கிறத கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு சாப்பிட்றது தான் தமிழருடைய அடிப்படை பண்பு. அதனால் அமிழ்தமே கிடைத்தாலும் தாமே உண்ணாது பிறருக்கு கொடுப்போர் நல்லோர், அத்தகையோரால் தான் உலகம் நிலைத்திருக்கிறது என்கிறார். அப்படின்னு யார் சொல்கிறது? கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி புறநானூறு பாட்டில் 182வது பாட்டில் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கடுத்து புறநானூறுலேயே 3 கொடுத்துருக்காங்க. 182ல் கடலுள் வாய்ந்த பெருவழுதி சொல்லியிருக்கிறாரு. அமிழ்தமே கிடைத்தாலும் தனித்து உண்ண மாட்டாங்க அப்படின்றது சொல்லியிருக்கிறாரு. அடுத்து புறநானூறு 333வது பாட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். இன்மையிலும் விருந்தோம்பல். அவங்க வறுமையில் இருந்தாலும் விருந்தோம்பினாங்க. எப்படின்னு பாருங்கள். குறள் உணங்கு விதைத்தினை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்ட இழல். பார்க்கலாம் இதுக்கு பொருள். குறளுணங்கு என்ற அந்த தொடங்குற அந்த பாட்டில் உரல்வாய் நல்லா நடுவில் வரும் பாருங்க. அதில் அதை ஞாபகம் வச்சுக்கலாம். வீட்டிற்கு வந்தவர்க்கு வறிய நிலையிலும் தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த திணையை உரலில் இட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தாள் என்று புறநானூறு காட்சிப்படுத்துகிறது. தலை அப்படி செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு 333வது பாட்டில். அதாவது இல்லாதப்பவும் எப்படியெல்லாம் விருந்து கொடுத்தாங்க, தன் வறுமையில் இருக்கும்போது எப்படி விருந்து கொடுத்தாங்கன்றது.
அதுக்கடுத்து இன்னொன்று 3 பாட்டு புறநானூறில் விருந்து பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். முதல்ல வந்தது வந்து கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி வந்து அமிழ்தே ஆயினும் விருந்தோடு தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னது. அதுக்கடுத்து புறநானூறு இது வந்து உரலில் விதைக்காக வைத்திருந்த திணையை குத்தி எடுத்து விருந்து படித்தாங்கன்றது. இப்போ வந்து புறநானூறில் 316வது பாட்டில் நெருதை வந்த விருந்தினருக்கு மட்டும் தன் இரும்புடை பழவாள் வைத்தனன் இன்று கருங்கோட்டு சீரியால் பணையம். அதாவது நேற்று ஒரு விருந்தினர் வந்தாங்க. அவங்க விருந்து படைக்க முடியாததுனால அவங்கக்கிட்ட இருந்த பழைய வாழை வந்து பணையம் வச்சுட்டு விருந்து கொடுத்தாங்க. அடுத்து இன்றைக்கி ஒருத்தர் வந்துட்டார். இப்போ என்ன பண்ணுவாங்க, கருங்கோட்டு சீரியால் இசைக்கருவி வச்சுருந்தாங்க. அந்த இசைக்கருவியை கொண்டு போய் பணையம் வச்சுட்டு விருந்து படித்தாங்க. அப்போ எல்லாத்த விட முக்கிய விருந்து தான் அப்படின்றது தான் அந்த காலத்து பண்பாடு. நேற்று வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் இரும்பினால் செய்த பழைய வாளை பணையம் வைத்தான் தலைவன். இன்றும் விருந்தினர் வந்ததால் அதாவது தன் கருங்கோட்டு சீரியாலையும் பணையம் வைத்து விருந்தளித்தான். அதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். அடுத்து பாருங்க, அல்லில் ஆயினும். அல்லுனா இரவு. இதில் வந்து நற்றினில் 142வது பாட்டில் சொல்லிக்கிறாங்க. அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும். நடு இரவாக இருந்தாலும் விருந்தினர் வந்தால் மகிழ்ச்சியாக வரவேற்று உணவிடும் நல்லியல்பு தமிழருக்கு உண்டு. இதுதான் நற்றிணை பாட்டில் 142வது பாட்டில் சொல்லிக்கிறாங்க. அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கம். இது வந்து நற்றிணை. முன்ன நாம் சொன்னது 3 இன்மையில் விருந்து. இல்லாத போது கூட எப்படிலாம் விருந்து கொடுத்தாங்க அப்படின்றத புறநானூரில் 3 பாட்டில் சொன்னாங்க. அதாவது அமிழ்துமே ஆயினாலும் எல்லோரும் கொடுத்துட்டு சாப்பிடுவாங்கன்னு ஒரு பாட்டு. அதுக்கடுத்ததில் விதைக்காக வைத்திருந்த திணையை குட்டி எடுத்து விருந்தளித்தாங்க அப்படின்றது. அப்புறம் கடைசியாக சொன்ன 316வது பாட்டில் வந்து நேற்று ஒருத்தர் வந்தாங்க, பழைய வாழை வச்சுட்டு அவங்களுக்கு விருந்து கொடுத்தாங்க. இன்றைக்கி ஒருத்தர் விருந்தினர் வந்துட்டாங்க, அவங்களுக்கு வந்து தன்னுடைய இசைக்கருவி கருங்கோட்டு சீரியால் அதை எடுத்துன்னு போய் பணி வச்சுட்டு விருந்து கொடுத்தாங்க. இதெல்லாம் புறநானூரில். இந்த அல்லிலாயினும் விருந்துவரின் ஓக்கம் அப்படின்றது வந்து நற்றிணை 142வது பாட்டில். அல்னா இரவு, பகலுக்கு ஆப்போசிட்டு அல்லு இரவு. இரவில் நடு இரவாக இருந்தால் கூட விருந்தினர் வந்தால் மகிழ்ச்சியோடு அவங்களுக்கு விருந்தளித்தாங்க அப்படின்னு வந்து அப்படிப்பட்ட நல்லியல்பு தமிழருக்கு இருந்தது அப்படின்னு நற்றிணை 142வது பாட்டில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது குறுந்தொகை 118 என்ன சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். புறநானூறு, நற்றிணை, குறுந்தொகை இதெல்லாம் வந்து 8 தொகை நூல்கள். இதிலெல்லாம் விருந்துகளை பற்றி என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றது தான். விருந்தை அதாவது பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ. அதாவது பெரிய வாயில் இரவில், வாயில்னால் அந்த வாசற்படி கதவு, அதை வந்து இரவில் மூடுவதற்கு முன்னாடி தூங்கிறதுக்காக மூடுவாங்க இல்லையா, அப்போ மூடுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி வெளியே எட்டி பார்த்து உணவு உண்ண வேண்டியவர்கள் யாரேனும் உளீர்களா என்று கேட்கும் வழக்கம் இருந்ததாக கூறுகிறது. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க இந்த பாட்டிலன்னா, இந்த குறுந்தொகை 118 அந்த கதவு சாத்துறதுக்கு முன்னாடி வெளியே பார்த்து யாராவது இன்னும் சாப்பிட வேண்டியவங்க இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அப்புறம்தான் கதவை அடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறுந்தொகை நூலில் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்க்கலாம். பாருங்கள், கொன்றை வேந்தனில் ஔவையார் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, மருந்திய ஆயினும் விருந்தோடு உண் என்று கூறியுள்ளார். இது ஒரு முறை பசங்களுக்கான கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. மருந்திய ஆயினும் விருந்தோடு உண் என்று கூறியவர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நூலில் அப்படின்னு. இது கொன்றை வேந்தனில் ஔவையார் சொன்னது. மேலும் அவர் பாடிய தனிப்பாடல், இன்னொரு தனிப்பாட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வரகரிசி சோறும் வழுதுணங்காய் வாட்டும் முறுமெனவே புளித்த மோரும் திறமுடனே புல்வேளூர் பூதன் புரிந்து விழுந்து இட்டான் இது எல்லா உலகும் பெறும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, வள்ளல்களால் விருந்தினர் போற்றப்பட்டதை அறிய முடிகிறது. இந்த பாட்டிலேருந்து என்னென்ன கொடுத்துருக்குறாங்க பாரு. வரகரிசி சோறு, வழுதுணங்காய் வந்து வாட்டும் ஊறுகாய், அப்புறமா
மறுமரனவே புளித்த மோர் இதெல்லாம் வந்து யார் கொடுத்தாங்கன்னா, புல்வேலூர் பூதன் புரிந்து விருந்திட்டான் அப்படின்னும்போது வள்ளல்கள் வந்து விருந்து கொடுத்துருக்காங்க நிறைய பேருக்கு. வள்ளல்களால் வந்து விருந்தினர் போற்றப்பட்டதை இந்த பாட்டிலேருந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வரகரிசி சோறுனா யார் எழுதுனதுன்னா ஔவையார் தனிப்பாடல் எழுதிக்கிறாங்க. அதுதான். அதுக்கடுத்து பார்த்தோம்னா பெரிய புராணம். இளையான்குடி மாறநாயனார். இளையான்குடி மாறநாயனார் வந்து அந்த இதில் வரவங்க. அது கதையில் வர கதாபாத்திரம் அது. புராண கதையில் அவர் வந்து என்ன பண்ணார், அவங்க வீட்டுக்கு ஒரு சிவனடியார் வந்தாராம். விருந்தளிக்க அவரிடம் தானியம் இல்லை. அதனால் என்ன பண்ணார், அப்போ தான் விதைத்துட்டு வீட்டுக்கு வந்தாங்க. அந்த விதிச்சுட்டு வந்த நெல்லை போய் மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து அப்புறமா சமைச்சு விருந்து படைச்சாங்களாம். அப்போ தான் விதிச்சிட்டாங்க. இப்போ விருந்தினர் வந்துட்டாங்க. அதனால் விதிச்சுட்டு அந்த நெல்லாம் சேகரித்து எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் அவங்களுக்கு விருந்து கொடுத்தாங்களாம். யாருக்குன்னா அந்த சிவபக்தருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் புராண கதையில் காட்டப்பட்டுள்ளது. புராணத்து கதையில் வந்து இது மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நிலத்திற்கேற்ற விருந்து. நிலத்துக்கேற்ற விருந்து சிறுபான் ஆற்றுப்படையில் சொல்லியிருப்பாங்க. இது சிறுபான் ஆற்றுப்படை 10 பாட்டு நூல்களில் ஒன்று இது. அந்த சிறுபான் ஆற்றுப்படையில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர். அங்கே அந்த நிலத்துக்கேற்ற விருந்துன்றது அதுதான். இந்த குழல் மீன் கறி வந்து நெய்தல் நிலத்தில் தான் கிடைக்கும். அதனால் அந்த நெய்தல் நிலத்தில் அவங்கக்கிட்ட இருக்கிறது தான் அவங்க விருந்து கொடுத்தாங்க. அதுதான் நிலத்துக்கேற்ற விருந்து அப்படின்னு சொல்லிட்டு சிறுபான் ஆற்றுப்படையில் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பெற்றாரோடு நின்ற விருந்து. அப்புறம் சங்க காலத்திலேருந்தே அரசனாயினும் வறியோராயினும் விருந்தினர்களை போற்றினர். அரசனாக இருந்தாலும் சரி, இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு விருந்தினர்னு வந்துட்டால் அவங்கள வந்து போற்றி அவங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தாங்க. கால மாற்றத்தில் புதியவர்களை வீட்டுக்குள் அழைத்து உணவிடுவது குறைந்தது. காலம் மாற மாற புதியவர்களை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு உணவு கொடுக்குறதெல்லாம் குறைஞ்சிடுச்சு. ஏன்னா பழைய காலத்தில் வந்து விருந்து சாப்பிட்டு நன்றி உணர்ச்சியோடு போவாங்க. இப்போ வந்தால் எல்லாம் சுருட்டின்னு போயிடுவாங்கல்ல. அதனால் கால மாற்றத்தில் வீட்டுக்குள்ளே புதியவர்களை அழைப்பது வந்து குறைஞ்சிடுச்சு. அதனால் சத்திரங்கள் பெருகிடுச்சு. ஏன்னா அரசர்கள் என்ன பண்ணாங்க, யாரும் விருந்து கொடுக்கலன்னா வழி போக்குறவங்களுக்கெல்லாம் எதுவுமே கிடைக்காம போயிடும்ல. அதனால் இந்த நாயக்கியர் மராட்டியர் ஆட்சி காலத்தில் வந்து மிகுதியான சத்திரங்கள் வழி செல்லுவோருக்காக கட்டப்பட்டன. அதுக்கு முன்னே விருந்தோம்பல் பண்பு இருக்கிற வரைக்கும் அவங்க வழியில் ஏதோ வீட்டுக்கு போவாங்க, திண்ணையெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. அது மாதிரி வெளியிலேருந்து வரவங்களுக்குன்னே வெளியில் திண்ணை கட்டி வச்சுருப்பாங்க. அதில் படுத்து உறங்குவாங்க, அவங்க வீட்டிலேயே சாப்பிடுவாங்க, அப்புறம் போயிடுவாங்க. ஆனால் நாள் போக போக வீட்டுக்குள்ளே வெளியே புது ஆளுங்களை, அதாவது விருந்தே புதுமைன்றாங்களே, அது மாதிரி புதியவர்கள் உள்ள அழைக்கிறது குறைஞ்சிடுச்சு. அதனால் நாயக்கர் மராட்டியர் ஆட்சி காலத்தில் மிகுதியாக வழியில் போகிறவங்களுக்காக சத்திரம் கட்டினாங்க. அடுத்து பார்க்கலாம். வழிச்செல்லுவதற்காக மராட்டியரும் நாயக்கரும் நிறைய சத்திரங்கள் கட்டினாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா போக போக இந்த வீட்டு விழாக்கள், காது குத்து, திருமணம் இது எல்லாமே வந்து மண்டபத்தில் வைக்க ஆரம்பித்தாங்க. மண்டபத்துலேயும் வந்து வரவேற்கிறது, விருந்தளிக்கிறது, அனுப்பி வைக்கிறது எல்லாமே திருமண ஏற்பாட்டாளர்களே செய்கிற மாதிரி இப்போ கொண்டு வந்துட்டாங்க. இப்போ யாரும் வீட்டில் அந்த விழாவெல்லாம் வைக்கிறதில்ல. அது மாதிரி அந்த கால சூழலுக்கு ஏற்ப கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாறி இப்போ வந்து குறைஞ்சிடுச்சு. அந்த காலத்தில் வெளியிலேருந்து வரவங்களுக்கு வீட்டு வெளியில் திண்ணையெல்லாம் வச்சு கட்டுவாங்க, வந்து தங்கிட்டு போகிறதுக்கு. இப்போல்லாம் யாராவது அது மாதிரி நம்ம தங்க விட முடியுமா என்ன? வந்து விருந்து சாப்பிட்டு நம்ம இதையே சுருட்டி எடுத்துன்னு போயிடுவாங்க. அதனால தான் அந்த கால மாற்றத்தால் அது அப்படியே குறைஞ்சிட்டே வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாடத்தில் கடைசி பகுதியில் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போது பாடம் முடிஞ்சிடுச்சு. அதன் பாடக்கருத்தெல்லாம் இலக்கியத்தில் விருந்து பற்றி எந்தெந்த இலக்கியம் என்னென்ன சொல்லியிருக்குதுன்றதை பற்றி தான் நம்ம இந்த பாடம் முழுசாகவே பார்த்தோம். சிலப்பதிகாரத்தில் அப்புறம் திருவள்ளுவர் சொன்னது, அப்புறம் கம்பராமாயணம், அப்புறம் இது கலிங்கத்து பரணியில் ஜெயங்கொண்டார் சொன்னது, அப்புறம் புறநானூறில் 3 பாட்டில், அப்புறம் நற்றினில், குறுந்தொகையில் எதில் என்னென்ன சொன்னாங்கன்னு திரும்பி ஒரு முறை கேட்டு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இது எந்த நூல் அது மாதிரி கேட்பாங்க. அதுதான். அதுக்கடுத்தது இப்போது 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பினர். இது என்னன்னு கொடுத்துக்கிறாங்கன்னா, காலின் 7 அடி பின் சென்று
அப்படின்ற ஒரு லைனு பொருணர் ஆற்றுப்படையில் 166வது பாட்டில் கொடுத்துருக்காங்க. பாடம் முடிஞ்சு பின்னாடி பகுதியில் கொடுக்குறது இதெல்லாம் குறிப்பு. முதல் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் குறிப்பெல்லாம் தனியாக எடுத்து எல்லா கொஸ்டினும் கொடுத்துருப்பேன். இது வந்து பாடத்துக்கு பின்னாடி கொடுத்தது தான் இது. பண்டை தமிழர்கள் வீட்டிற்கு வந்த விருந்தினர்கள் திரும்பி செல்லும்போது அவர்கள் செல்லவிருக்கிற 4 குதிரைகள் பூட்டப்பட்ட தேர் வரை 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பினர். அதாவது அவங்க தேரில் வருவாங்க அப்போல்லாம், குதிரைகள் பூட்டப்பட்ட தேரில் அவங்கள அனுப்புறதுக்காக 7 அடி பின் சென்று அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொருணர் ஆற்றுப்படையில் 10 பாட்டு நூல்களில் சொல்லியிருக்காங்க. 10 பாட்டு நூல் பொருணர் ஆற்றுப்படையில் அதை பற்றி அப்படி சொல்லியிருக்காங்க. அது அடுத்தது தெரிந்து தெளிவோம். வாழை இலையில் விருந்து. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. தலைவாழை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது நம் மரபாக கருதப்படுகிறது. எப்பவுமே தலைவாழை இலை எடுத்துகிட்டு வந்து விருந்து அளிப்பாங்க, அதுதான் நம்முடைய மரபு. நம் மக்கள் வாழை இலையில் மருத்துவ பயனை அன்றே அறிந்திருந்தனர். வாழை இலையினுடைய மருத்துவ பயனை, அதாவது வாழை இலை சாப்பிட்டா என்னென்ன நன்மை அப்படின்றத அப்போவே தெரிஞ்சிருந்தாங்க. தமிழர்கள் இலையில் உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்திருந்தனர். இலையில் உணவு எப்படி பரிமாறுறதுன்றதை நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. உண்பவரின் இடப்பக்கம் வாழை இலையின் குறுகலான பகுதி. இப்போ கூட நிறைய பேருக்கு எந்த பக்கம் போடுறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இப்போ இது பார்த்துட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். உண்பவரின் இடப்பக்கம் வாழை இலையின் குறுகலான பகுதியும் வலப்பக்கம் இலையின் விரிந்த பகுதியும் வர வேண்டும். ஏன் அப்படின்னா, நம் வலது கையால் உணவு உண்ணும் பழக்கம் உடையவங்க. அதனால் வலது கையால் உணவு உண்பதால் இலையின் இடது ஓரத்தில் உப்பு, ஊறுகாய், இனிப்பு இதெல்லாம் சிறிய அளவில் இருக்கும். இதெல்லாம் குறுகலான பகுதியில் வச்சுக்கலாம். சிறிய உணவு வகைகளையும் வலது ஓரத்தில் காய்கறி, கீரை, கூட்டு முதலான பெரிய உணவு வகைகளையும், வலது பக்கத்தில் பார்த்திங்கன்னா காய்கறி, கீரை, கூட்டு இது மாதிரி உணவு வகைகளெல்லாம் வைப்பாங்க. நடுவில் சோறும் வைத்து எடுத்துன்னா வசதியாக பரிமாறுவார்கள். இது எடுத்து சாப்பிட்றதுக்கு வசதியாக வலது பக்கம் இப்படி எடுத்து சாப்பிட வசதியாக காய்கறி, கீரை, கூட்டு அதிக பெரிய அளவிலான உணவு அது. ஊறுகாய், உப்பெல்லாம் சின்னது அப்பப்போ கொஞ்சம் சேர்த்திப்போம். அதனால் இடது பக்கம் குறுகலான பகுதியில் வச்சு பரிமாறினாங்க. இதுவும் வந்து நமக்கு பின்னாடி தான் தெரிந்து தெளிவோம் அப்படின்ற பகுதியில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்க்கலாம். பார்த்திங்கன்னா எத்திசையும் புகழ் மணக்க. எல்லா இதுலேயும் பின்னாடி இதெல்லாம் கொடுப்பாங்க. தெரியுமா, தெரிந்து தெளிவோம், அப்புறம் எத்திசையும் புகழ் மணக்க, தெரிந்து கொள்வோம், இது மாதிரி பகுதியெல்லாம் கொடுப்பாங்க. அதுலேருந்து நிறைய கொஸ்டினும் கேட்குறாங்க. அதனால் எதையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. இப்போ இந்த பாடத்தில் எத்திசையும் புகழ் மணக்கில் என்ன கொடுத்துருக்குறாங்க. இந்த எத்திசையும் புகழ் மணக்குனாவே வெளிநாட்டில் தமிழர்களுடைய பெருமையை பற்றி தான் நிறைய வரும். இப்போ பாருங்க, அமெரிக்காவின் மினசோட்டா தமிழ் சங்கம் வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறது. அமெரிக்காவில் மினசோட்டா தமிழ் சங்கம் இருக்குது. அவங்க வந்து வாழை இலை விருந்து விழான்னு வருஷம் கொண்டாடுவாங்க. தமிழர்களின் பாரம்பரிய உணவு வகைகளை கொண்டு வாழை இலையில் விருந்து வைக்கின்றனர். நம்ம பாரம்பரிய உணவு வகைகளெல்லாம் வச்சு விருந்து வைக்கிறாங்க. அது என்னென்னு பாருங்கள். பாரம்பரிய உணவு வகைகள்: முருங்கைக்காய் சாம்பார், மோர் குழம்பு, வேப்பம்பூ ரசம், வெண்டைக்காய் கூட்டு, திணை பாயாசம், அப்பளம் என சுவையாக தமிழர் விருந்து கொடுக்கின்றனர். எங்கன்னா அமெரிக்காவில் மினசோட்டா தமிழ் சங்கம். அங்கு வாழும் தமிழர் பலரும் இந்த விருந்தில் பங்கேற்று சிறப்பிக்கின்றனர். அங்கே இருக்கிற தமிழர்கள்லாம் அந்த விருந்தில் கலந்துன்னு சிறப்பு செய்கிறாங்க. தொடர்ந்து பல பண்பாட்டு நிகழ்வுகளையும் நிகழ்த்தி வருகின்றனர். அப்புறம் பண்பாட்டு நிகழ்வுகள் இதெல்லாம் கலை விழா அது மாதிரிலாம் ஏதாவது நடத்துகிறாங்க. அடுத்து பின்னாடி ஒரு சின்னதாக ஒரு செய்யுள் கொடுத்துருக்காங்க. அது யார் எழுதுனதுன்னு எதையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுனால அதையும் நான் இதில் கொடுத்துட்டேன். இலை வர்றதுனால அதை இலை கொடுத்துருக்காங்க பொழுது. இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களின் நீள் சரடு. அதாவது இது என்னென்னா வேணான்னு சொல்ல சொல்ல கொடுத்தாங்க. இது விருந்தோம்பல் பற்றியாக தான் இருக்குது இது, அதனால தான் இதை கொடுத்துருக்காங்க. இது எழுதுனது யாருன்னா அம்சப்பிரியா. இதில் இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக இது மாதிரி 2 லைன் கொடுத்துட்டு கூட யார் எழுதுனாங்கன்னு கேட்கலாம். அல்லது அம்சப்பிரியா எழுதியது அப்படின்னு கூட 2 லைன் கீழே 2 லைன் ஏதோ யார் இதுலேருந்து கொடுக்கலாம். இது தெரிஞ்சுக்குங்க. வேணான்னு சொல்ல சொல்ல வச்ச அந்த இட்லியில் பிரியங்களின் நீள் சரடுனா அந்த இட்லி துணியிலேருந்து
நூல் வந்துடுச்சாம். அதை அப்படி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்து வினாவிடைக்கு போகலாம். இப்போ நம்ம வினாவிடை பகுதிக்கு வந்துட்டோம். விருந்தே புதுமை என்று கூறியவர் யார்? தொல்காப்பியர். மோப்பக் குழியும் அனிச்சம் என தொடங்கும் குறளின் பொருள் முகம் வேறுபடாமல் விருந்தினரை வரவேற்க வேண்டும்ன்றது தான் அது மெயின் பொருள். ஆனால் நான் சொன்ன மாதிரி முன்ன அது முழு பொருள் என்னன்னா, அனிச்ச மலர் முகர்ந்து பார்த்தாலே வாடிவிடும், ஆனால் விருந்தினர் முகம் மாறுபட்டு பார்த்தாலே வாடிவிடுவர். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அங்கே எப்படி கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பதில் எழுதிடணும். அவங்களே ஆப்ஷன் கொடுப்பாங்க, அது எதுன்னு செலக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தால் தான் முடியும். இல்லறம் செய்வது விருந்தோம்பல் செய்யும் பொருட்டே என்றவர் திருவள்ளுவர். இல்லறமே விருந்தோம்புறதுக்காக தான் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா திருவள்ளுவர். தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய், உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். இழந்த எண்ணெய் உங்களுக்கு கீ சொன்னேன் நான் ஞாபகம் வச்சு சொல்லி என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை எழுதினவர் யார்? இளங்கோவடிகள். அதனால் அது கூறியவர்னு கேட்டால் இளங்கோவடிகள், இடம்பெற்ற நூல்னு கேட்டால் சிலப்பதிகாரம். இது என்ன பொருள், அந்த பொருள் கொடுத்துட்டு இது குறிப்பிடும், இந்த பாடல் குறிப்பிடும் பொருள் அப்படின்னு கூட கீழே கொடுக்கலாம். கண்ணகி கோவலனை பிரிந்து வாழ்வதை காட்டிலும் விருந்தினரை போற்ற முடியாத நிலையை எண்ணி வருந்துகிறார் என்பது இதன் பொருள். அடுத்து, கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக குறிப்பிட்டவர் யாருன்னா கம்பர். கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதில் சிறந்தவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னவர் கம்பர். நூல் கம்பராமாயணம். இது ஏதோ செய்யுளுடைய நம்பர் கொடுத்துக்கிறாங்க, 1, 2, 36 அப்படின்றது. அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். அடுத்த 6வது கொஸ்டினுக்கு வந்துட்டோம். பொருந்து செல்வமும் கல்வியும் பொத்தலின் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும். இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் கம்பராமாயணம். இது செய்யுளுடைய நம்பர் இதை கொடுத்துருக்காங்க, 1, 2, 36, அதாவது 1, 2, 36 இது. அதுக்கடுத்து 7வது, விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மென்மேலும் முகமலரும் மேலோர் போல. இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் கலிங்கத்து பரணி. விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ணும்போது அதை பார்த்த மேலோர்கள் முகமலர்ச்சி அடைவாங்க அப்படின்றது கலிங்கத்து பரணியில் ஜெயங்கொண்டார். நூலின் ஆசிரியர் ஜெயங்கொண்டார். நூல் கலிங்கத்து பரணி. அடுத்து, உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயேவதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே. இப்பாடலில் ஆசிரியர் கடலுள் வாய்ந்த இளம் பெருவழுதி. இடம்பெற்ற நூல் புறநானூறு 182. அதுக்கடுத்து, இப்பாடல் உணர்த்தும் பொருள் தனித்து உண்ணாமை. அதுதான் இது அமிழ்தமே கிடைச்சாலும் எல்லாரோடும் சேர்ந்து தான் உண்ணுவாங்க அப்படின்றது. அதுக்கடுத்த கொஸ்டின், குறள் உணங்கு விதைத்தினை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டோன்றோ இலன். இப்பாடல் இடம்பெற்ற நூல் புறநானூறு. இப்பாடல் உணர்த்தும் பொருள் இன்மையிலும் விருந்து. அதுக்கடுத்து, இப்பாடலின் பொருள் என்னன்னா, விருந்தினருக்கு விருந்தளிக்க தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த திணையை உரலில் இட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தாள் தலைவின்றது தான் இந்த பாட்டினுடைய பொருள். அது பாருங்க, உண்மையிலும் விருந்துன்றது என்ன பாடல்னா, குறள் உணங்கு விதைத்தின் உரல்வாய்னாவே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். உரலில் போட்டு குத்தி எடுத்து கொடுத்தாங்க விதைக்காக வைத்திருந்த திணைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்விக்கு போகலாம். இப்போ 10வது கொஸ்டின், நெருதை வந்த விருந்தினருக்கு மட்டுத்தன் இரும்புடை படவால் வைத்தான் இன்று கருங்கோட்டு சீரியால் பணியும். இப்பாடல் இடம்பெற்ற நூல் புறநானூறு 316. விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாலை பணியம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. இச்செய்தி உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை இன்மையிலும் விருந்து. இது புக் பேக் கொஸ்டின். இது கொடுத்துட்டு கீழே ஆப்ஷனில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதில் இதுவும் ஒரு ஆப்ஷன். நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, எத்தனை ஆப்ஷன்லாம் கொடுத்துன்னு போய்க்கிறாங்க. நமக்கு தேவையான பதில் இந்த கேள்விக்கு இதுதான் பதில், இன்மையிலும் விருந்து. அந்த செய்தி என்ன சொல்லுதுன்னா, இல்லாதப்ப கூட விருந்து கொடுத்தாங்கன்றது தான் சொல்லுது. ஏன்னா தன்னுடைய பொருளெல்லாம் வச்சுட்டு கொடுத்தாங்கன்றது அவங்க இல்லாத நிலைமையில விருந்து கொடுத்தாங்கன்றதை உணர்த்துது. அதுதான். அதுக்கடுத்து, அள்ளிலாயினும் விருந்து வரின் உவக்கும். இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் நற்றிணை. அள்ளில் இரவிலே வந்தாலும் விருந்தினர் வந்தால் மகிழ்ச்சியோடு அவங்கள உபசரிப்பாங்க அப்படின்னு சொல்கிறது நற்றிணை என்ற நூலில் 142வது
சொல்கிறாங்க. அல்லுன்னா இரவு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இப்பாடலின் பொருள் தான் வந்து இப்பாடலின் பொருள் கேட்டாங்கன்னா, நள்ளிரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் நல்லியல்பு தமிழருக்கு உண்டுன்றது தான் அதனுடைய பொருள். என்பதன் பொருள் இரவு. இதெல்லாம் சேர்த்துலாம் கேட்க மாட்டாங்க. இதில் எப்படி இருந்தாலும் கேட்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கினா அந்த வினாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம விடை எழுதுறதுக்காக தான். பலர்புகு வாயில் அடைப்ப கடவினீர் வருவீர் ஒளிரோ. அதாவது இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் வந்து குறுந்தொகை. இது 8 தொகை நூல். இதுதான் குறுந்தொகை. அதாவது வெளியே யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அது. மருந்தே ஆயினும் விருந்தொடும் என்று கூறியவர் ஔவையார். எந்த நூல்னா கொன்றை வேந்தனில் சொன்னாங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்து 15வது கொஸ்டின். வரகரிசி சோறும் வழுதுணங்காய் வாட்டும் முறமுறென பிடித்த மோரும் அப்படின்னு ஒரு 4 லைன் கொடுத்தேன் இல்லையா. இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் வந்து ஔவையாரின் தனிப்பாடல். தனியாக அவர் பாடின ஒரு பாட்டு. முன்ன வந்து கொன்றை வேந்தனில் மருந்தே ஆயினும் விருந்தொடும்னு சொன்னாங்க. இந்த ரெண்டும் வந்து விருந்து பற்றி ஔவையார் சொன்னது. இதுக்கு இதுலேருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, வள்ளல்களால் விருந்தினர் போற்றப்பட்டதை இந்த பாட்டிலேருந்து தெரிஞ்சுக்க முடியுது. அதுக்கடுத்து வீட்டுக்கு வந்த சிவனடியாருக்கு உணவு படைக்க தானியம் இல்லாததால் விதைத்து விட்டு வந்த நெல்லை அரித்து வந்து பின் சமைத்து உணவளித்தார் இளையான்குடி மாரநாயனார் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய புராணத்தில் எழுதியிருக்காங்க. இந்த விருந்து படைத்த திறம் பற்றி பெரிய புராணத்தில் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர். இந்த செய்தி இடம்பெற்ற நூல் வந்து சிறுபா நாட்டுப்படை 10 பாட்டு நூல்கள் ஒன்று. இச்செய்தி எதை உணர்த்துதுன்னா நிலத்திற்கேற்ற விருந்து. ஏன்னா அந்த குழல் மீன் கறி இதெல்லாம் வந்து நெய்தல் நிலத்தில் தான் கிடைக்கும். அதனால் இது நிலத்துக்கேற்ற விருந்து. அங்கே ஆப்ஷன் எதை பற்றி கொடுக்குறாங்களோ, நூல்னு கேட்டால் சிறுபா நாட்டுப்படை ஆப்ஷனில் இருக்கும். அதை உணர்த்துகிற செய்தின்னு கேட்டால் நிலத்திற்கேற்ற விருந்துன்றது இருக்கும். அந்த கேள்விக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கணும். அதனால தான் 2ம் கொடுத்துருக்கேன். யாருடைய ஆட்சி காலத்தில் வழி செல்லுவோருக்கு மிகுதியான சத்திரங்கள் கட்டப்பட்டன? நாயக்கியார் மராட்டியர் ஆட்சி காலத்தில். அப்புறம் காலின் 7 அடி பின் சென்று என கூறும் நூல் பொருணர் ஆற்றுப்படை. இங்கே 10 பாட்டு நூல்கள் 2. முன்ன வந்து சிறுபான் ஆற்றுப்படை, இது வந்து பொருணர் ஆற்றுப்படை. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். அடுத்து பாருங்கள் 20வது கொஸ்டின். முறையான தொடரை எழுதுக. தமிழர் பண்பாட்டில் தனித்த வாழ இலக்கியம் உண்டு. அதாவது வார்த்தைகளை முறையாக இல்லாமல் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. ஒரு தொடர்லேயே அந்த வார்த்தைகளை மாற்றி மாற்றி கொடுத்துருக்குறாங்க. இது மாதிரி 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதில் 1 மட்டும்தான் சரியாக்கும். அதை நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு முதல்ல சரியாக தெரிஞ்சால் அது எங்கே இருக்குதுன்னு தேடி போட்டுடலாம். தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. எப்படி பொருள் வர மாதிரி இந்த வார்த்தைகளை மாற்றி எழுதணும்னு. இது வந்து புக் பேக் கொஸ்டின், அதனால் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அடுத்து 21வது கொஸ்டின். வாழை இலையின் மருத்துவ பயனை அன்றே அறிந்திருந்தவர்கள் தமிழர்கள். அப்போ தமிழர்கள் அன்றே அதை பற்றி அறிந்திருந்தார்கள். கீழே இந்த ஆப்ஷனை கொடுக்கலாம். அதனால் நம்ம கேள்வி வந்து எப்படினாலும் மாற்றி வரும். ஆனால் விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம எப்படினாலும் எழுதலாம். அடுத்து 22வது கொஸ்டின். வாழை இலையின் இடப்பக்கம் குறுகலான பகுதியும் வலப்பக்கம் விரிவான பகுதியும் வருமாறு வைத்து பரிமாறுவதன் நோக்கம் வலது கையில் உண்பதால் பெரிய பகுதியில் அதாவது குறுகிய பகுதியின் இடது வாரத்தில் உப்பு, ஊறுகாய், இனிப்பு போன்ற சிறிய உணவு வகைகளை வைக்கிறதுக்காகவும், வலது பக்கம் காய்கறி, கீரை, கூட்டு இது வைக்கிறதுக்காகவும். அது பெரிய உணவுகள். அது வலது பக்கம் இருந்தால் எடுத்து சாப்பிட வாட்டம் வரும் இல்லையா கையில், வலது பக்கம். அதனால் இப்படி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இவ்வளோ பெருசாலாம் ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க. இதுலேருந்து கொஸ்டின் எப்படி தேவையோ அது மாதிரி எடுத்துப்பாங்க. இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம அவங்க கேட்குறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எழுதிடலாம். வாழை இலை விருந்தை ஆண்டுதோறும் கொண்டாடும் நாடு அமெரிக்காவின் மினசோட்டா தமிழ் சங்கம். எந்த தமிழ் சங்கம்னு கூட கொடுக்கலாம் கீழே ஆப்ஷனில். இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள். வீட்டில் திண்ணை அமைத்த காரணம் விருந்தினர் பேணுதல். விருந்தினர் பேணுறதுக்காக தான். அந்த காலத்தில் திண்ணை இல்லாத வீடே இருக்காது. ஏன்னா வெளியிலேருந்து வரவங்க வெளியே அப்படியே படுத்து தங்கிட்டு மறுநாள் கூட போவாங்க. அவங்க வீட்லேயே சாப்பிட்டு அது மாதிரி படுத்து இருந்துட்டு போவாங்க. எந்த வந்து இது வந்து முறைகேடும் இல்லாமல் போவாங்க. இப்போனா வந்து திருடிடுவாங்கன்ற பயம் நமக்கெல்லாம். அடுத்து பாருங்கள். இட்டதோர் தாமரைப்பூ இதழ் விரி திருத்தல் போல வட்டமாய் புறாக்கள் கூடி இறையுண்ணும் என்றவர் பாரதிதாசன். கூறப்படும் கருத்து என்னன்னா பகிர்ந்து உண்ணல், எல்லாரும் சேர்ந்து சாப்பிடணும். இது வந்து பின்னாடி கற்பவை கற்ற பின்னில் உங்களுக்கு இருக்கும்.
அது மாதிரிலாம் எந்த சந்துலேயும் வந்து தேடி பிடிச்சி ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. புக்கில் இல்லாத ஏதாவது குடுத்துட்டா தான். இல்லைன்னா புக்கில் இருக்கிறது எல்லாமே நான் வந்து ஒவ்வொரு இயல்லையும் எடுத்துகிட்டு வந்து சொல்லிகிட்ருக்கேன். தொடர்ந்து பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவை பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் ஏதாவது கருத்து சொல்லுங்கள். இல்லை வேறு மாதிரி ஏதாவது சுருக்கி தரணும், இல்லை விரிவாக தரணுன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ போடுவேன். அது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க் யூ.